அன்பு நான்காமின் உள்ளங்களே, இன்னைக்கு நான் வகுப்பு எடுக்க வேணான்னு நினச்சேன். ஏன்னா தூங்கலை சரியா, நைட்டு சரியாக தூங்கலை. அதனால் பகலில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கூட நேற்று தூங்கிட்டேன். பகல்னு இன்னைக்கு தூங்க முடியல. டைட்டாக வேறு உட்காந்தோடனே ஒரு ஃபோன் வருது. அப்புறம் அது முடிச்சோன்னு ஒரு ஃபோனு 4 மணிக்கே கூட ஒரு மணி நேரம் டைமர் செட் பண்ணிட்டு தூங்கலாம், அப்போ தான் கிளாஸ் எடுக்கணும்னு நினச்சா டைமே இல்லை. அப்புறம் சரின்ட்டு வந்துட்டேன் கீழே வந்து எல்லாம். அதனால் கிளாஸ்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்தோடனே இப்போ இவங்களாம் பெரியவங்களெல்லாம் முருகர்லாம் பேசு, சரி என்ன பேசுறது, சரி இதையே சப்ஜெக்டாக பேசல. ஏன் நான் கிளாஸ் எடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சேன்னா, உங்களுக்கு தெரியாது ஒரு விஷயம். இப்போ அந்த கேமரா என்று சொல்லப்படுகிற ஒளிப்பதிவு கருவி, இது நம்முடைய உருவத்தை பதிவு செய்து நம்முடைய பேச்சை பதிவு செய்கிறது. ஆனால் உண்மையிலே என்னன்னா, நம்முடைய எண்ணத்தையும் சேர்த்து அதில் பதிவு செய்யுது. இது நான் பல வகுப்பு முன்னால் சொல்லியிருக்கிறேன். நம்முடைய எண்ணங்களையும் சேர்த்து தான் அந்த கேமரா பதிவாகிறது. ஒருவேளை எதிர்காலத்தில் அந்த கேமராவில் நான் சொன்னதை வைத்து ஆராய்ச்சி செய்தோ அல்லது ஒன்றுட்டு அதை பிராமின் மூடுக்கு மாற்றி ஒரு பிராமணர் சொன்னார் அப்படின்ட்டு அப்படி ஆராய்ச்சி செய்தோ, எப்படியோ அதை ஒரு மையப்படுத்தி ஒரு ஆராய்ச்சி செய்து அந்த பதிவுகளில் இருக்கிற, ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட பதிவுகளில் இருக்கிற அந்த எண்ணங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கருவி கண்டுபிடித்து விட்டால் மனிதன் முடியும், சாத்தியம். அப்போ பழைய இதுவெல்லாம் எடுத்து போட்டா அவங்க என்ன பேசுறாங்க, ஆனா அவங்க என்ன உண்மையிலே உள்ள நினைக்கிறாங்கன்றத அல்லது எடுத்துடலாம். பார்த்தீங்களா, மனுஷன் மாட்டிக்கிறான் பாரு எப்படி. எண்ணம் அதுதான் ஆன்மீகம் இல்லையா? உங்களெல்லாம் நான் நேசிக்கிறேன் அப்படின்றது வார்த்தை. நம்மளெல்லாம் நேசிக்கிறார் இவரு இல்லையா? என்ன பண்றது, சொல்லி தொலைக்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு மனசுல நினைச்சான்னா அதுவும் பதிவாயிடுதில்ல. ஆனா ஜனங்களுக்கு தெரியாது. அதனால இவரு நம்மளெல்லாம் நேசிக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வரும். அதனாலதான் நான் தூக்க கலக்கமா இருக்கும்போதே நம்ம சொற்பொழிவு செய்வோம்னா அந்த தூக்க கலக்கம் பதிவாயிடும். அப்ப யாருன்னா உண்மையிலே நிலையில இருக்கிறவங்க பார்த்தானா அவங்களுக்கு தூக்கம் வரும். நீங்க ஒண்ணு யாருன்னா இந்த விஷயத்தை யூடியூப்ல வேற இதெல்லாம் பாருங்க, ஒருவேளை உங்களுக்கு தூக்கம் வந்தா நீங்க சரியா ரிசீவ் பண்றீங்கன்னு அர்த்தம். அந்த நீங்க அந்த வீடியோ பாக்குறதுன்றதோ கேட்கறதுன்றதோ ஜனங்க சாதாரணமா நினைச்சுக்கிறாங்க. யார் சொல்றவனா கேட்கல, எல்லா கருத்துக்களையும் கேட்டுக்கணும், அதை போட்டு அழைச்சி நம்ம ஒரு முடிவுக்கு, நம்ம அறிவுல வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வரணும். இப்படி மக்களுடைய பொதுவான பரந்த மனப்பான்மை இருக்கு. ஆனா ஆன்மீகத்துல முன்னேறியவர்கள் சொல்லும் பொழுது அவங்க தான் பட்டை தீட்டுறாங்க, ஷார்பன் பண்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, நீ சாதாரணமா இருக்கும்போது எல்லாம் கேளு, செல்லாத்தா எங்க மாரியாத்தானோடனே அவனுக்கு ஒரே குஷி, டடன் ஆடு கொள்ளி எல்லாம் போ. ஆனா உண்மையிலே நீ ஆன்மீகத்தில் முன்னேறணும் அப்படின்னா அருளாளர் பாட்டை மட்டும் கேளு, பாடு. தேவார பாடல் இருக்கிறது இல்லையா, தொடுடைய செவியன் விடையேறியோர் சமுதர் பாடினது இருக்குது இல்லையா. அப்பர் பாடலுடைய சுற்றுணை வேதியன் சோதிவானவன் இருக்கு. எல்லாத்துல பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா. இந்த பாடலை மட்டும் படி கேளு. அததான் வள்ளல் பெருமான் அதை சொல்றார். நடராஜர் பாட்டை திருப்பாட்டு, ஞாலத்தார் பாட்டெல்லாம் வெறும் பாட்டு. என்னடா இது பாட்டுல எப்படி நெரும் பாட்டு இருக்குது, எப்படி வெறும் பாட்டு இருக்குன்னா, இப்ப நான் சொன்னதுதான். எப்படி அந்த ஒளிப்பதிவு கருவியில பிறருடைய அது எதை ஒளிப்பதிவு செய்கிறதோ அவங்களுடைய எண்ணங்களும் சேர்ந்து அதில் பதிவாகிறதோ, அதே போல அருளாளர் பாட்டுல அவங்களுடைய இறையாற்றல் பதிவாகி இருக்கிறது. அதனால நாம அதை படிக்கும்போது
நம்மையும் அறியாமலே அந்த இறையாற்றல் நம்ம அருளாற்றல் நம்ம அந்த நிலைக்கு இழுத்து நம்மை உயர்த்துகிறது. இதுதான் உண்மை. அப்போ அற்புதமா பாடல் நல்லா தான் இருக்கும் கேட்கறதுக்கெல்லாம். இந்த மாதிரி சாதாரண அருள் பெறாத நல்ல மனிதர்கள் தான், அவங்கள ஒன்றும் தப்பா சொல்ல, நல்ல மனிதர்கள் தான். அவங்க நல்லா சாமி பாடுப்பான், எழுதணும் பாடணும்னு எழுதி பாடினா அது கேட்கறதுக்கும் நல்லா இருக்குது. ஆனாலும் அந்த நேரத்தை இப்படி அருளாளர்கள் பாட்டு, ஆழ்வார்களுடைய தேவார பாட்டு, ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தம், நாயன்மார்களுடைய தேவாரம், அப்புறம் பட்டினத்தடிகளுடைய பாட்டு, வள்ளல் பெருமானுடையது, இதை மாதிரியே தாய்மான சுவாமிகள், இப்படி அந்த ரமணருடைய பாடல், பிரம்மேந்திரருடைய பொருட்பா, திருப்பொருட்பா, இது எல்லாமே எப்படின்னா அந்த அருளாற்றல் இருக்கும். அதனால அதை தான் இங்கேயும் சொல்ல வரேன். அதனால அவங்க எப்படி அதை இருக்க. அதே போல நம்ம பேசுகிற அந்த பதிவு நான் தூக்க கழகத்தில் பேச போய் எல்லாம் பார்த்து அவங்க சிலப்போ தூக்கம் வராத கேட்டு தூக்கினா கூட நல்லது தான், அது ஒன்று நான் இல்லைன்னு சொல்லலை. அதனால பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் பெரியவங்க சொல்லுவேன், சரி எதையே ஒரு சப்ஜெக்டாக வச்சு சொல்லிடலாம், கண்டிப்பாக அது பதிவாகிறது. அதனால் நீங்கள் ஆன்மீகத்தில் உண்மையிலேயே முன்னேறணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பாப்பார பிரசங்கம், பாப்பார உபன்யாசம், அவன் குடு விளக்கத்தெல்லாம் கேட்காதீங்கன்னு நான் சொல்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஏன்னா அவனுடைய விஷயத்தன்மையெல்லாம் அதில் பதிஞ்சிருக்குது. அதில் நீங்கள் அரை மணி நேரமும் 1 மணி நேரம் உட்காந்து மனசு கொடுத்து அதை அப்படியே கேட்டு அவன் நல்லா சுவையாக சொல்கிறான் அப்படின்ட்டு அப்படியே அதை உள்ளே வாங்கினா வேஸ்ட்டு. புரியுதா? ஏன் அவன் டஞ்சன், அவனுக்கே கடவுள் தெரியாது. அப்போ திருமூலர் சொல்ற திரும்புவர், குருட்டினை போக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை போக்கா குருவினை கொள்வார். ரைட்டா? சரிதானே? அது அவனுக்கு கடவுள் தெரியாது. அவன் உடனே சாஸ்திரன்றான், அவங்க எழுதி வச்சது இங்கே எழுதி வச்சுன்னா அவன் எல்லாத்தையும் போட்டு அவன் மண்டையில் ஒரு மசாலா கலவை ரெடி பண்ணி அவன் கொட்டுறது தான். உங்களுக்கு பண்ணும்போது அவன் எந்த பக்கமுமே வராது இருக்கும். அந்த பக்கத்துல இருந்து அவன் சொல்றதை கேட்டோம்னா ஜனங்க அதுலயே தான் நிற்பாங்க, அதை தாண்டி போக முடியாது. இது ஆன்மீகத்தினுடைய நுட்பமான பகுதி. நான் சொல்வது நோக்கரிய நோக்கிய நுணுக்கரிய நுண்ணுணர்வே பாடுற மாணிக்கவாசகன். நோக்கு அரிய நோக்கு, உணர்வு பார்த்தீங்கன்னா நுணுக்கம் அரிய நுண்ணுணர்வு. அந்த ஆன்மீக முன்னேற்றம் என்பது ரொம்ப நுணுக்கமான நுண்ணுணர்வு. புரியுதா உங்களுக்கு? அதனால் அது இதை சாக்க வச்சு நான் அதையும் சொல்கிறேன், அதை சாக்க வச்சு நான் இதையும் சொல்கிறேன். அதனால நான் அதை கடுமையாக அடிக்கடி நிறைய சொல்கிறது. ஏன்னா அவங்களுடைய விளக்கமும் பார்த்தா அவ்வளோ கச்சடாவாகுது. கேரளா பெண்களை வீணாக்கி கொடுக்குறது தான். கல்யாணம் பண்ணிடணும்னா பாப்பான் வீணாக்கிட்டு அப்புறம் கொடுத்தா தான் அவன் அனுபவிக்கிறதுன்றான இதை மாதிரி ஒரு கொடிய செயல் உலகத்தில் எங்கேயுமே நடக்காது. பாப்பான் கிளியர் செய்கிறான் இல்லையா? அப்போ அங்கே இருக்கிற அந்த நான் பிராமின், அதை ஒத்துக்கின பிராமின்லாம் மானங்கட்ட நான் பிராமின் பொண்டாட்டியை பாப்பாங்கிட்ட விட்டு அப்புறம் வாங்கி அவன் பொண்டாட்டியை வச்சுக்கிறதுன்றது இதை விட ஒரு கேவலமானது எல்லாம் வாழ்ந்துருக்குறான். ஆனால் நம்ம கண்ணெதிரிக்கா தான் 1950 வரைக்குமே இருந்திருக்குது. நம்மளுக்கு தெரியாது, தமிழ்நாட்டுக்கே தெரியாது. அவ்வளோ டைட் பண்ணி அதை வெளியில பரப்பாம பார்த்து இப்போ அதை நியாயப்படுத்தி ஒரு பாப்பார பொறுக்கி பையன் தான் சொல்றான். எவ்வளோ பெரிய உபன்யாசகன்னான இருக்கட்டும். ஆனால் பொறுக்கி பையன் அந்த பாப்பாவும் பண்ண பொறுக்கித்தனத்தை இவன் கண்டிச்சுருந்தான்னா பரவாயில்ல, கண்டிக்கிறான். மனம் கொதிச்சிருந்து எந்த எண்ணமே யாராக இருந்தாலும் செஞ்சாலும் தப்பு தான் கண்டிச்சிருந்தாவது கொஞ்சோண்டு சரி எதை நியாயம் பேசுறான்னு சொல்லலாம். ஆனால் அதை நியாயப்படுத்துறான். பரசுராமர் அப்படியே அனுமதி கொடுத்தார். அவர் சத்திரிய ஆண்களை எல்லாம் சம்மாரம் பண்ணிவிடுவேன், சத்திரிய பெண்கள் பிராமணம் மூலமா வாரிசு பெற்றுக்கலாம்னு சொல்லிட்டார். இப்படியே சொல்லுவான். இப்போ ஆண்களே இல்லாமல் அந்த சத்திரிய பெண்களோ எந்த பெண்களோ பாப்பானுங்கிட்ட போயிட்டு வாரிசு பெற்றுக்கிற கதையா நடந்தது அங்கே இல்லையே. ஒரு ஆணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த முதலிரவை மட்டும் இவங்க கூட வச்சுக்கணுமா பாப்பாங்க கூடன்ட்டு அதை எவ்வளோ நூற்றாண்டுகளாக செயல்படுத்தின்னு வந்துருக்கிறானுங்க கேவலமானவனுங்க. அதை இது கூட லிங்க் பண்ணி கொடுக்குறான்னா இவன் என்ன உபன்யாசகம், இவன் என்ன பொறுக்கி பையன், பொறுக்கி பையன். அவனை சப்போர்ட் பண்ணுற பொறுக்கி அவன் உபன்யாசம் கேட்குற பாப்பானுங்களாம் பொறுக்கி பார்ப்பானுங்க. ஒருத்தனு கூட ரோஷமோ இதுவோ இல்லை. என்னடா இது நம்முடைய இதுவும் கேவலம், யாராக இருந்தாலும் கேவலமாக இப்படி நடந்துக்கிறான், நம்மளுக்கு தான் தலை குனிவு. அதை இவனுங்களே ஓப்பனாக கண்டிச்சாவது கொஞ்சமாவது இவனுக்கு மேலே மரியாதை இருக்கும். இப்போ புரியுதா? ஏன் பிராமணர்கள் எல்லோரும் வெறுக்கிறாங்கன்னா ஏன் வெறுக்காது என்ன செய்வான்? கேவலமானது ஒருத்தன் செய்கிறான், அதை நியாயம்தான் இவன் சொல்கிறான். ஆமாம் நீ கை தட்டினா மொத்த பிராமணத்தை வெறுக்க தான் செய்வாங்க. யாராவது விரும்புவாங்களா?
அதனால தான் சொல்றேன். இப்ப அந்த பாப்பர பொறுக்கி பையன் எவ்வளவு பேர் உபன்யாசம் ரொம்ப சுவையா எடுத்து சொன்னா கூட அதை கேட்டா உங்க மண்டையில என்ன ஏறும்? கேட்கற மண்டையில என்ன? பாப்பானுங்களுக்கே கூட சரி, பாப்பான மண்டையில என்ன ஏறும்? உரம் பொண்டாட்டிய வீணாக்கி கொடுக்குது தப்பு இல்லைன்னு ஏறும். அவனுக்கு அது அந்த எண்ணங்கள் சேர்ந்துதான் குழந்தையா பிறக்கும். சரிதா? ஒரு மனிதனுடைய ஆன்மா எதுன்னு அந்த யக்ஷன் கேக்குது. அப்போ தர்மராஜர் என்ன சொல்றாரு? மனிதனின் ஆன்மா அவனது மகன். ஏன் அவனது ஆன்மான்றது அவனது எண்ணம் தான் மகனா பிறக்குது. அப்ப இதெல்லாம் உள்வாங்கி இந்த மாதிரி ஊரானுடைய இதுவை இந்த அளவு கேவலப்படுத்தி அவனுக்கு கொடுக்குறது பாவம் இல்லை அப்படின்னு ஊர்னவனுக்கு பிறந்த பசங்க எல்லாம் எப்படி இருக்கும்? அது ஒழுக்கமா இருக்கும். இவனுக்கு போய் ராம ஹரே கிருஷ்ணா ஹரே டான்ஸ் ஆடினா பெருசா ஒரு இது நடத்தி அதை உலகளாவே பரப்பிட்டோம்னா என்ன அது என்னது? அது ராமர்னாலே ஏகாகிர சித்தம், ஏகபத்தினி விரதம், அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இந்த மாதிரி ஊரம் பொண்டாட்டிய போய் அனுபவிச்சுட்டு அவங்ககிட்ட கொடுக்கறத போய் நியாயப்படுத்துறவன் இவனுக்கு ராமனுங்க கேவலமானவனுங்க. எந்த ஒரு ஐடல் எடுத்துனாலும் அது தலையில வச்சுட்டு மேல தூக்கி காட்டிட்டு அதுக்கு நேர்மாறு அவங்க சொல்ற கொள்கையும் கருத்துக்களை நேர்மாறா அது அடியில செய்யறவன் தான் பிராமணன். அவ்வளவு கேவலமானவனு. அப்போ இவனுடைய உபன்யாசம், இவனுடைய இது, அதை அப்படியே எழுதுறதோ புஸ்தகம் போறதோ எதுவா இருந்தாலுமே அதையெல்லாம் நீங்க படிச்சீங்கனாலோ கேட்டீங்கனாலோ உங்க பசங்க படிச்சாலும் கேட்டாலோ அதுக்கு புத்தியில என்ன ஏறும்? நியாய தர்மமா ஏறும் இல்ல. அதனாலதான் நான் அதை அதிகமா கண்டிக்கிறேன். விஷயம் உண்மை தெரிந்த பிறகு நான் கண்டிக்காமலாம் இருக்க முடியாது. அதனால நான் கண்டிக்கிறேன். அதையெல்லாம் கேட்டா உங்க வீட்டுல உங்க தலைமுறையில ஒரு மகான் பிறகுறதுக்கு பதிலா ஒரு கேவலமான பொறி போய் பிறப்பான். அதான் சொல்ல வர. அதெல்லாம் செய்யாதீங்க இல்லையா? கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை சொல்றார் திருவள்ளுவர். 8 வித கல்யாண குணங்கள் பெருமாளுக்கு இருக்கிறது. 8 வித கல்யாண குணங்கள். அப்போ அவனுடைய தாளை வணங்கணும் சொல்றார் திருவள்ளுவர். அவர் சாமனார்ன்றதோ ஒரு நாத்தின்றதோ இவங்க எதோ கொடுத்துட்டு போட்டோம். அப்படிலாம் இல்ல. அவர் சரியா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு சொல்றாரு. இறைவனை தானே சொல்றாரு அவரு. அப்புறம் அந்த இறைவன்றதுக்கு இவங்க அரசன் பொருள் போட்டு இவங்க ஒரு பக்கம் இழுக்க, அவர் அந்தனர்னு சொன்னதெல்லாம் பிராமணன் பொருள் அவன் ஒரு பக்கம் புடுங்க. திருவள்ளுவரை பிச்சு பிடிங்க துண்டானுங்க ஆளுக்கு. பிச்சு பிடிங்க. அந்த உண்மை கருத்து மக்களுக்கே தெரிஞ்சதான் உண்டு. சொல்றாரு இல்ல, எண்குணத்தான் தாளை வணங்கா. எண்குணத்தான் 8 வித கல்யாண குணங்கள் உள்ளவனதான் நீ வணங்கணும். அப்பதான் இந்த கோல் பொறி குணம் இதெல்லாம் சரியா இருக்கும். அப்ப அந்த 8 வித கல்யாண குணங்கள் இல்லாத இந்த பொறி பசங்களை போய் நீ வணங்கி இருந்தீங்கன்னா இதெல்லாம் இருக்காது. அதான அர்த்தம். கோளில் பொறியில் குணமிலவே. ஏன் இந்த பொறிக்க பசங்களை வணங்கிட தொட்டி இதெல்லாம் உனக்கு இருக்காது. அதான உண்மை. 8 வித கல்யாண குணங்கள் உடைய பெருமாளை வணங்கினால், பெருமாள்னே சொல்லல அவரு, என் குணத்தான் தாளை வணங்க. 8 வித கல்யாண குணங்கள் உள்ளவனை வணங்கினால் தான் உனக்கு கோல் குணம் பொறி எல்லாமே சரியா அமையும். அப்படி இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் இல்லாதவனை போய் நீ வணங்கினா இது எதுவுமே இருக்காது. இவ புரியுதா? நான் ஏன் இந்த பாப்பார பொறிக்கு பசங்களை வணங்காதீங்க, அவனுக்கு என்ன வேணா சொல்லிவிட்டோம், குருன்னுட்டோம், என்ன அவனுக்கு பெரியவாணிக்கிட்டோம், அவட நாக்கு தட்டிக்கின்னு அதுங்க. அதனால்தான் பாப்பார பொம்பளைங்களை கூட ரொம்ப கேவலமானதுங்கன்னு சொல்றேன் நான். என்னிடம் ஆசிரியர் பெறுகிற ஒரு குடும்பம் இருக்குது. இவங்களுக்கு வரைக்கும் நான் சொல்றது ஓரளவு ஒத்துக்கிறாங்க. ஆனா பாப்பா எப்படின்னு தெரியாது. இப்போ 40 வயசுக்கு மேல கம்யூனியலா தான் வேலை செய்யுது எல்லாருக்கும் மைண்ட் எல்லாம். அதனால குழந்தைங்கள இருந்து வரவே அவங்க ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆனா மீதி எல்லாம் அதை சப்போர்ட் பண்ணி பேசுற பொம்பளைங்க பொறிக்கு பொம்பளைங்க தான் சொல்றேன் நான். ஏன் நம்ம இனத்திலே எல்லாமே இருக்குது இல்ல, நான் பிராமில்ல உத்தமையே இருக்கிற பொறி பொம்பளையா இருக்கிறா. ஏன் நீ ஒத்துக்கோ, பாப்பார பொம்பளைங்கள்ல நல்ல பொம்பளை இருக்கா, பொறி பொம்பளையா இருக்கிறான்னு சொன்னா உனக்கும் அப்படி வேகுது. பாப்பார பொம்பளைங்கள்லாம் நல்ல பொம்பளைங்கன்னு நீ ஒத்துக்கணுமா? என்னத்துக்குன்ற. அப்படி இருந்தா பரவாயில்ல. இல்லையே, இந்த வேலையை செய்த இவ்வளவு கேவலமாக இருந்தா பாப்பார பொம்பளைங்க இருந்தா, யாராவது நான் பிராமின் இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சுட்டு வந்தா நம்ம இனத்து பெண்கள் தலை குனிவாங்களா, தலை நிமிந்துவாங்களா? அவமானமா போச்சு. இவ தற்கொலை பண்ணி செத்துருவாங்க. எங்க வீட்டுல இந்த மாதிரி ஒண்ணு பண்ணிடுச்சு, வெளியில தலை காட்டமுடியல, அவமான. இந்த பொம்பளைக்கு இன்னும் தில்லா நின்றுக்குன்னு அப்படியே தலை தூக்கி
அது ரைட்டு தான் பேசுதுங்க, அவன் பேசுறவன அனுமதிக்க கேட்குதுங்க, கைத்தட்டுதுங்கன்னா இதுங்க என்ன இனத்தை சேர்ந்ததுங்க? அதனால தான் நான் சொல்றேன், இதுங்க மனிதனே இனத்தை சேர்ந்ததே கிடையாது. முதல்ல விலங்குலேருந்து இவனுக்கு என்னன்னா ஏரியாருக்கு கொடுக்கட்டும். சூதரா பிறந்து, வைஷ்ணவா பிறந்து, சதுரா பிறந்து, பிராமணா பிறந்து, இவனுக்கு ஏதோ கொடுக்குறானுங்க. என்னுடைய தெளிவு, விலங்குகளிலிருந்து முதல்ல மனித பிறவி வருதுல, பரிணாம வளர்ச்சி. பிறவி பிராமணனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவாக தான் இருக்கணும். ஏன்னா உருவம் மட்டும் முதல்ல மனித உருவம் வந்துடுது. இவ்வளவு கேவலமான விலங்கு குணம்லாம் அதுக்கு இருக்குது. அப்போ என்னுடைய யூகம் இதுங்க அநேகமா எவல்யூஷன் தியரியில இதுல அதுதான் வருதுன்னு நினைக்கிறேன் நான். ஆனா உண்மைதான் இருக்கு. பார்க்க நேரா பாக்குறோம். இவங்க சொல்ற விளக்கம்லாம் வேணாம், ஏன் நேரா பிராக்டிக்கலா வா. என் குணத்தான்களை இதுல எங்க வருது? 8 வித கல்யாண குணங்கள் இல்லாம கேவலமான வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவனுடைய குருவான்றது, குரு பிரம்மான்றது, அவட பெரியவான்றது என்ன இதெல்லாம் இல்லையா? கரெக்டா மேல் உலகத்துல தான் சரியா கணக்கு வச்சேன். காஞ்சி பெரியவரே அப்படின்றான் இவன். காஞ்சி பெரியவரே தூக்கி வச்சிட்டாங்க நான். காஞ்சி பெரியவரு ஒரு கடவுளோன்னு நினைக்கிறவங்க எல்லாரும் நினைக்கிறா. நீ நினைக்கிற அது மாதிரி நினைக்காதான் நீ டப்பு கடப்புன்னு எழுதி வச்சுக்கிற. இவ்வளவுதான். ஒரு ஃபேக் இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணிக்கினே இருப்பான் அவனுடைய ஜாதியை இருக்கிறது. ஆனால் காஞ்சி பெரியவரே தூக்கி வச்சிட்டாங்க, சொல்லிட்டு வச்சாங்க, நான் பார்த்தான்றேன். தெரியுதா? அதனால சரி அது போடும். அப்போ நான் இந்த சப்ஜெக்டுக்கு வரேன். இந்த பதிவுகள் கண்டிப்பாக இருக்கு. அப்போ இந்த நிலையை எட்டி பிடித்தவர்களுக்கு அந்த பதிவுகளில் இருக்கிறது தெரியுது. நான் ரொம்ப வருஷமாக நான் டிவிலாம் பார்க்கல, உங்களுக்கு தெரிஞ்சது தான். கல்லூரி காலத்துல என் கூட படிச்ச கமல் சுவாமிகள் இருக்க, கேட்டு பார்த்துங்க. கிட்டத்தட்ட 25 வருஷம் நான் பள்ளிக்கூட ஆமாண்டது, டிவி பார்த்ததே கிடையாது, செய்தி ரேடியோ கேட்டதோ செய்தி பத்திரிகை படிச்சதெல்லாம் இல்லவே இல்லை. அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். தவ வாழ்க்கை அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இல்லையா? உங்களுக்கு பாருங்க, அவ்வளோ கவலை இருக்குது. அந்த சீரியல்ல அந்த நாத்தனார் ஆள் செட் பண்ணாலே அவன் சரியா அடிச்சிருப்பானா இல்ல தப்பிச்சிருப்பாளா, மறுநாள் வரைக்கும் உங்களுக்கு அது கேள்வி ஓடிக்கினே இருக்கணும். எனக்கு அந்த தொல்லையே இல்லை. ஏன் நான் டிவி பார்க்கல. அது போட்டோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், சுனாமி வரும்போது பிராமணர்கள் அந்த நராபிஷேக் எடுத்த உடனே சரஸ்வதி தேவி என்னட்டு கேட்பேன் நானேன்னு சொன்னேன். எனக்கு அந்த 3 மலையில் நடுவில் சாபம் இறங்குறத காட்டினாங்க, கடல் நடுவில். அப்போ அது சுனாமியாக வருது இங்கே. கரெக்டாக நான் அதுக்கு முந்தின நாள் சரஸ்வதி தேவி என்று கேட்பேன் நானேன்றதும் உடனே எனக்கு சுதாரிச்சுனேன். இது கடவுள்களுக்கு கோவம் வருது. நம்ம நம்மளை சாதாரணமாக நினச்சின்னா கூட அவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் தெரியுது. உண்ணாமலை சொன்னது தான், உன்னை பற்றி உனக்கு தெரிந்ததை விட உன்னை பற்றி அதிகமாக எனக்கு தெரியணுன்னாங்க உண்ணாமலை. என்னன்னா அவங்க நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறேன். நான் தனிப்பட்ட முறையில் வருந்தின்னு இருந்தேன், கெடுத்து விட்டானுங்களேன்னு. அந்த மேற்கு பக்கம் சரஸ்வதி உருவம் அப்படியே காளிதாசனா இருந்திருக்கிறேன். அவங்களுக்கு மகனா பார்க்குறாங்க, குழந்தையா பார்க்குறாங்க. பெரிய உருவம் கையை அப்படி வச்சு சாபதம் பண்ணி ஏன் என்று கேட்பேன் நானேன்னு சொல்லிட்டு மாஞ்சிட்டாங்க. அப்போதான் இது பெரிய விஷயமா ஆகுதுறேன். அவன் என்ன தப்பு பண்ணா அதை போய் கெடுத்தீங்க சொல்லிட்டு நான் கேட்பேன். அதுக்கப்புறம் தான் அப்புறம் முருகர் ஒரு 1/2 மணி நேரம் அதை கெட்டல் அடிக்கிறான். இதை நான் சொல்லி யூடியூப்ல போகிறேன். அது போக கேட்க இவர்கிட்ட முருகர் 1/2 மணி நேரம் பேசணும் வரான். பேக்க பார்ப்பான். நீ உங்ககிட்ட பேசியிருந்து நீ கிண்டல் அடிச்சுட்டா பரவாயில்ல, என்கிட்ட தான் பேசினாருன்னு சொன்னா பரவாயில்ல. அதுவும் எதுவுமே கிடையாது. வெறுமனே கமெண்ட் அடிக்கிறது, அது கேவலப்படுத்துறது, இது அவங்களுக்கு பழக்கமா இருக்குது. அப்புறம் தான் புரிஞ்சுக்கணும். முதல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது எல்லாமே. அதுக்கப்புறம் இவங்க இயல்பு அது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கின்னு நம்ம அப்படி ஒதுங்கி போறோம்ல. எதனா குலைச்சதுன்னா கூட பார்த்து அந்த இடத்துல இருக்குது, பார்த்து குலைக்கும் அப்படின்னு நம்ம அப்படி அந்த மாதிரி இப்போ ஆயிடுது. பாப்பார கமெண்ட் பார்த்தா அவங்க இயல்பு அது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்காக உண்மையை சொல்லாமல இருக்க முடியாது. அப்புறம் எப்படி தெரியும் மற்றவங்களுக்கு? அப்போதான் அந்த முருகர் சொன்னதுக்கு அப்புறம் தான் டிவிலாம் எனக்கு வாங்கி கொடுங்கப்பான்னு சொல்லி செய்தி வரைக்கும் பார்க்கலான்னு. அவர் 2 நாள் தான் ஆச்சு அதை வச்சு டிவிலாம் வச்சாங்க. கரெக்டாக சுனாமி அந்த நடராபிஷேகத்துக்கு குருக்காரருக்கு திருப்பி அமைச்சு அது எல்லாமே நிரூபணம் ஆச்சு. அப்புறம் என்னென்று சரஸ்வதி சொன்ன சாதாரணமான இல்லடான்னு. அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு தான் இவர் காஞ்சிபுரத்தில் ஒரு பெருமாள் வந்தார் இல்லை, அவர் வெள்ளம் அதை தடுக்க போய் தான் அதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வெள்ளம் வர வச்சுவே சரஸ்வதி தேவி தான். இந்த பாப்பானுங்க அப்பதான் உள்ள நுழையிறானுங்க போது முதல்ல நுழைஞ்சு அவனுக்கு யாகெல்லாம் வளர்த்தனோன்னு இவனுக்கு வளர்க்குற யாகெல்லாம் கெடுக்குதான்னு தெரிஞ்சிச்சு அந்த அம்மாக்கு. அதனால ஆற்றை புரட்டி கொண்டு அணைத்தால்
இருக்குது. அது என்ன பெருமாள்? அத்திவரத பெருமாள். அப்புறம் என்னை நிரூபிக்கும் அத்திவரதர்னே ஒரு வீடியோ போட்டேன். அவர் தான் ஏன்னா நான் சொன்னால சரஸ்வதி தேவி கடலை கலக்கி கொண்டு வந்து அடிச்சு கேட்டா ஏன்னு என்று கேட்பேன், சுனாமின்னு சொன்னேன். இப்ப பாரு, அதுக்கப்புறம் பார்த்தா அத்திவரதர் கதை வருது. அதில் பார்த்தா சரஸ்வதி தேவி. அப்போ சரஸ்வதி தேவி கோவம் வந்தாலே ஆத்தையும் கடலெல்லாம் கலக்கின்னு வந்து கேட்கறதா. நான் சொன்னேன், இவங்க வந்து சரஸ்வதி தேவியை வந்து சரஸ்வதி ஹை, மொஹா சரஸ்வதி ஹைன்னு இவங்க எவ்வளோ ஹைன்னாலும் சரஸ்வதி தேவி நான் பிராமின் தாண்டா, தமிழர்களுக்காக கேட்கறவ தாண்டா. அதனாலதான் அந்த பாப்பார அந்த யாகம் வந்து கெடு தீமையை செய்யும் நம்ம நாட்டுக்குன்ட்டு அவனுக்கு முதல்ல யாகம் செய்யும் போது கடலையும் ஆத்தி கலைக்குன்னு வந்து அடிச்சு அணைகிறார். அப்ப பெருமாள் அது விஷயம் தெரியாம அவர் குறுக்களை படுத்து அதை தடுத்து காப்பாத்துறாராம். ஆனா இன்னி வரைக்கும் அந்த அனல் பெருமாள் எரிக்குது. இன்னி வரைக்கும் அவர் தண்ணியில தான் இருந்தாகணும். அந்த எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவர் வேலையில வந்து காட்சி விட்டு திரும்ப தண்ணியில போயிடணும். அப்ப புரியுதா எவ்வளவு பெரிய தீமை பாப்பார தீமைன்னு? சரஸ்வதி அப்புறம் எப்ப என் விஷயத்தில் கேட்டவன தான் நான் புரிஞ்சுக்கினேன். சரஸ்வதி தேவி கண்டி பாப்பார கடவுளா இருந்ததுன்னா, பிரம்மதேவன் கண்டி பாப்பார கடவுளா இருந்தாருன்னா, இவனுக்குள்ளே எல்லாத்தையும் பிடிக்கிறது, வேற ஒண்ணுமே கிடையாது. இருந்தா பிராமணன் எனக்கு செய்த அநீதியை ஏனென்று கேட்பேன் நானேன்னு சரஸ்வதி சொல்லுவாளா? எந்த ஒரு சாதாரண பிராமணனை கூட ஒரு பிராமணன் ஒரு அநியாயம் செஞ்சா இன்னொரு பிராமணன் ஏன்டா அவனுக்கு செஞ்சா அவனுக்குள்ள அடிச்சுப்பானுங்க. இன்னொருத்தன் ஒரு நான் பிராமணனுக்கு ஒரு பிராமணன் கெடுதி செஞ்சா இவன் போய் இன்னொரு பிராமணன் போய் ஏன்டா அவனுக்கு கெடுதி செஞ்சா தடுப்பானா இல்ல கேட்பானா? கேட்க மாட்டான். எல்லாம் தெரிஞ்ச உண்மை இது. அப்ப கடவுள் நிலையில ஆனா சரஸ்வதி அப்பதான் யூகம் பண்ண சரஸ்வதி தேவி கண்டிப்பா நான் பிராமணன் தான். மகா காளி தான் அவங்க. இப்ப காளியை பற்றி துதி வரும்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா மகா சரஸ்வதி தேவியை போற்றின்னு வரும். பிரம்மேந்திர எழுதி வச்சுக்கிறது. மகா காளியை போற்றி மகா சரஸ்வதியை போற்றி. காளிதான் சரஸ்வதி தேவி. அதனால்தான் காளிதாசனை மேதையாக்குறான் இல்லையா, அவனை பெரிய போர் வீரனெல்லாம் ஆக்காம. அப்போ இது வந்து நான் அதனால சொல்ல வரேன். அந்த மாதிரி நான் அந்த டிவிலாம் பார்த்தேன். அப்புறம் தான் இங்க அன்பரில் கேட்குறேன், எங்கேயா நம்ம மழை பார்த்துக்கிறோம், தனியா கடல் பார்த்துக்கிறோம். ஆனால் கடல்ல மழை நான் பார்த்தது கிடையாது, ஒரு போட்டோவில் இதுலேயும் பார்த்தது கிடையாது. எங்கேயாவது நீங்க என்ன பார்த்துக்கிறீங்களா? இப்போ நம்ம அர்ப்பிசும்பாளி தான் இவங்களே அங்கே கிராமத்தில் அவங்களுக்கு ரொம்ப உலகம் தெரியாது. உலகம் தெரியாதுனாலும் நல்ல பசங்க. அதனால எங்க சாமி எங்க சாமி எங்களுக்கு தெரியாதுன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த டிவி அப்போதான் வாங்கிட்டு வச்சாங்க. அதை போட்ட உடனே அப்போலாம் வந்து பெரிய டிஷ் வச்சு அதை போட்ட உடனே பார்த்தா இந்தோனேஷியாவிலேருந்து சுனாமி அப்படின்னு காட்டுறான். இந்தோனேஷியாக்காரன் கரெக்டாக எனக்கு சரஸ்வதியை காட்டினாங்கல்ல, 3 மலை கடல் நடுவில் அது சாபம் இறங்குது இல்லை, அந்த இடத்த காட்டுறான் கரெக்டாக. அதை டிவியில் காட்டுறான், அங்கிருந்து வந்தது. ஆஹா, இப்போ சரஸ்வதி தேவி தானே அப்பயே சொன்னேன் நான். வந்து இவங்க என்ன சொல்றாங்க, கீழே வந்து பூமியினுடைய பிளேட்ஸ் நவுந்துடுச்சு அதனால வந்தது அப்படின்னா. நான் சொன்னேன் இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்லுவாங்க, விண்ணிலிருந்து ஒரு ஆற்றல் வந்து தாக்கி அதனாலதான் அந்த பிளேட் நகர்ந்ததுன்னு சொல்லுவான் பாரு சயின்டிஸ்ட்னு சொன்னேன். 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு அப்புறம் சொன்னேன், அந்த சுனாமி அப்பொழுது வந்த சுனாமிக்கு காரணம் பூமி பிளேட் நகர்ந்ததுன்னு நாங்கள் சொன்னோம். ஆனால் விண்ணிலிருந்து ஒரு இனம் தெரியாத ஒரு ஃபோர்ஸ் வந்து அதை அடிச்சுதான் அதில் தான் நகர்ந்தது. அதான்டா சரஸ்வதியின் சாபண்டா அது ஃபோர்ஸ். அங்கிருந்து அவங்க ஏன் என்று கேட்பேன். எவ்வளவு துல்லியமா அடிக்கிறான் பாரு. இந்தோனேஷியாவில் அடிச்சு 2 மணி நேரம் ஆகுது அந்த அலை சென்னைக்கு வர்றதுக்கு. கரெக்டா சாமி கார் கிளம்பி வருது, அந்த 2 மணி நேரம் துல்லியமா வந்து அவர் காரை அடிச்சு திருப்பி நடராஜ அபிஷேகத்தை தடுத்து திருப்பி அனுப்பு. நீங்க உங்களால் நம்பவே முடியாது, இந்த நடராஜ அபிஷேகத்தை கெடுத்தவனுங்க பாப்பானுங்க அவர் கூட இருந்து இந்த சுனாமியை பார்த்தவனுங்க அப்படி திரும்பி போனவனுங்க எல்லாமே இன்னும் அப்படியே அச்சு மாறாம மேனி மாறாம அப்படியே இருக்கிறானுங்க சார். அதுதான் சார் அதிசயம், பாப்பார் அதிசயம்ன்றது. போனவன அதுல 2 பேர் வந்து நீ எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு பதிவு போடுறாங்களா நம்ப முடியுத? கண் எதுக்கே பார்த்தோம். இப்ப நான் புரியுதா நான் ஏன் பிராமண திருத்த முடியாதுன்னு சொல்றேன்னு. கீரல் கூட திருத்த முடியாது, கடவுளின் திருவிளையாடல திருத்த முடியாது பாப்பான. அவ்வளவு கொடூரமான உள்ளம் படைத்தவனுங்க விடுங்க. குரு சொல்றாரு, கடவுளுக்கு சிறிது கோபம் வந்து விட்டது, பெரிய அளவில் கோபம் வந்தா பிரளயம் வந்திருக்கும், சிறிதுதான் கோபம் வந்து அதனால சுனாமி வந்தது. அவரு தெளிவா சொல்றாரு. சொல்லியும் கூட இருக்கிறவனுங்க அதை அப்படியே எடுத்துக்காம இவன் சொன்னா என்ன ப்ராப்ளம் ஆயிட்டேன்னா அவனுக்கு முதுகில் ஏறி உட்காந்து என்ன தூக்கின்னு போது வரைக்கும் சொல்லிட்டேன்னா என்ன செய்யறது? அவனுக்கு இயல்பு அவ்வளவுதான். அந்த நான் பிராமணனுக்கு வரக்கூடிய பெருமையும் மேன்மையும் பேசவே மாட்டாங்க, அப்படின்றானு. கம்முன்னு கூட சொல்ல மாட்டான், ஏன்னா அவனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல கம்முன்னு இருப்பானுங்க. அப்படி பண்ணிட்டு வேற பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு இனம் அது கேவலமானது.
சரி அதை போடுங்க. நான் அதுக்கு அந்த மாதிரி அது அந்த நிரூபணமாச்சு அந்த டிவியில். அப்போ தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா அதில் இந்த நம்ம பழைய பாட்டெல்லாம் கொஞ்சம் இந்த சாமி படம் பாட்டெல்லாம் போடும். ஒரு அம்மா வந்து அப்படியே ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி பூ போடுது. சிவாஜி கணேசனே ஜெமினி கணேசனே தெரில உக்காந்துக்கிறாங்க சிவன் பார்வதியா. அப்போதான் பார்த்தா எனக்கு அது வரைக்கும் அது தெரியும். ஆனால் பார்த்தா அது போடுது பூ பாட்டு வந்து வெளியில பாடுது, வாயை செய்து டப் பண்ணி சினிமா போட்டா நம்மளுக்கும் பிடிச்சிருக்குது. ஆனா அது நிலை எட்டி முடியாத வரைக்கும் தான் அதெல்லாம் நம்மளுக்கு ஆர்வமா இருக்கு. ஆனா அப்பதான் முதல்ல நான் பார்த்தா அந்த எண்ணம் அதுல பதிவா இருக்குது. எண்ணம் வந்து தெரிய ஆரம்பிக்குது. அப்பதான் இது பாப்பான் கிட்டலாம் சொல்ல வேண்டிய அவனே அப்படம் இந்த எண்ணம் தெரியுதா பார், அப்படம் இந்த எண்ணம் தெரியுதா பார். இதுக்கு தான் வருவானு லொட்டு சொல்லு கேவலமானவன்னு சொல்லிட்டால. ஒவ்வொரு முறையும் பாப்பா ஏன்னா கேள்வி கேட்டேன், கேவலமானவன்னு நினைச்சிங்க மனசுக்கு. புரியுதா? கேவலமானவனுங்க உண்மையை ஒத்துக்க கூடாதுன்ற தீர்மானமாகிறவனுங்க அப்படியே ஒதுக்கிட்டு போயினாரு இல்லையா? ஏன்னா அதில் அந்த பூ போடுது, அது நடிகை தானே அது. அப்போ அது ஏதோ சும்மா விட்டுருக்க மாட்டானுங்க போல இவனுக்கு அந்த டைரக்டரு அவங்கெல்லாம். அது ஒன்று அது சொல்லுது பெரிய பெரிய நடிகை. அது அந்த மனசில் நினைக்குது, ராத்திரிலாம் தூங்க விடாமல் பண்ணிட்டு இப்போ வந்து நடினா எப்படி நடிக்கிறது தெரியுதா? முதலில் எனக்கு அந்த பதிவானது. அதுதான் சாலிடா சொல்றேன். எவ்வளோ வருஷம் ஆகி போச்சு அந்த படம் வந்து பிரபலியமான படம். சாலிடா சொல்றேன், எண்ணங்கள் அது பதிவாயிருது. அதை ரிசீவ் பண்ற கூடிய ஆற்றல் உள்ளவனுக்கு அவனால பாக்குது. இது பிரம்மேந்திர ரொம்ப டாப் இல்லையா, ஒரு பெரிய சித்தர் இல்லையா. நான் இதை தெரிஞ்சுக்கினது அவர் தெரிஞ்சுக்கினார். ஏன்னா சிஷிய கூடி தானே நான், அதனால தெரிஞ்சுக்கினேன். நான் உடனே இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய் ஒரு வாட்டி உக்காந்த உடனே அவர் உடனே சும்மா ஒரு 10-20 பேர் கோயிலாண்ட கொஞ்சம் ஒன்று என்ன சொல்றாரு. அவங்க அந்த டைரக்டர் பேர்லாம் சொல்லுவார். சொல்லி அப்போ அவங்க இவர்கிட்ட வருவாங்களாம், அவங்கெல்லாம் சாமி கிட்ட வருவாங்களாம். அப்போ என்னை பார்த்து நான் அப்பவே சொன்னேன் அவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்ட்டு, அவங்க கேட்கல, நான் என்ன பண்றதுன்ட்டு எனக்கு பதில் சொல்றாரு. இவர்கிட்ட வரவங்க டைரக்டர் போது நான் அப்பவே சொன்னேன் அவங்க கிட்ட, அது அவங்க பேர்லாம் சொன்னார். அப்போ நான் சொல்ல விரும்பல, அதெல்லாம் என்னத்துக்கு. அவங்க வந்து வருவாங்க, நான் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன், ஆனால் அவங்க கேட்கல, நான் என்ன பண்றது, சினிமா துறை அந்த மாதிரி இருக்கு, நம்ம என்ன பண்றதுன்ட்டு அப்படியே போய் புரியுதுதா அந்த எண்ணம் பதிவுன்றது. அதுதான் நான் ஏன் கிளாஸ் வேணான்னா அந்த தூக்க கலகால பதிஞ்சு சின்சியரா பாக்குறோம். அப்படியே தூங்கி வந்தேன். தூக்கம் வரா, சில பேர் அவஸ்தைப்படுறாங்க, ஒரு அவங்களுக்கு கூட உபயோகமா இருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அதை சாக்கா வச்சு இதை சொல்றேன். இப்போ அதே மாதிரி நிறைய இல்லை, ஓரளவுக்கு டக்குன்னு அந்த பதிவுகள் எனக்கு வந்து ரிலே ஆகும். இந்த டிவி சீரியல்லாம் நீங்க பாக்குறீங்க, நான் பாக்குறதே கிடையாது. இந்த மாதிரி பார்த்தா ஓம் நம சிவாய அப்படின்னு போட்டு என்ன அது அந்த தூர்தர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில எல்லாம் பண்ணி, நீ ஹிந்தியில பண்ணா நீ தமிழ பண்ணா எதெல்லாம் பண்ண சரி, அதை நமச்சிவாய கதை தானே, அது பார்க்கலாம்டா சொல்லிட்டு அப்படின்னு அது எவ்வளோ வருஷத்துக்கு முன்னிச்சு இல்லை. இப்போ அவங்களுக்கு ஒன்றும் பாதிக்காது அது. உடனே அதில் அவர் சிவன் வேஷம் போட்டுனுக்கிறேன், பார்வதி வேஷம் போட்டுன்னு இந்த பண்ணிக்கிறாங்க. உடனே நாரதர் வராரு, நாராயண நாராயண இவங்க ஆசீர்வாதம் பார்வதி. உடனே இந்த பார்வதி அதான் பார்வதி தான் நினைக்கிறேன். இவனை போட்டிருக்கலாம் சிவனா, இவனை போய் போட்டு வச்சுக்கிறாங்க. இவனை யாரு நாரதன் நல்லாகிறானா, இவனை போட்டு நான் பாக்குற நமச்சிவாய வேற ஆயிப்போச்சு. இப்போ நீங்க பாக்குற நமச்சிவாய ஓம் நமச்சிவாய வேற ஆகுது. ஒரு நான் பாக்குற ஓம் நமச்சிவாய, நானும் ஓம் நம சிவாயா பக்குன்னு முடிட்டு நம்மளால இது சீரியலே பார்க்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் ரிலே ஆகுது, அது உண்மை. எல்லாமே எப்போ பார்த்தாலும் ரிலே ஆகினு இருக்குலாம் சொல்ல முடியாது. அந்த முக்கியமான இது வரும்போது அப்பதான் சொன்னேன், நம்ம
இவர் புட்டபர்த்தி சாய்பாபா அவனுடைய நிகழ்ச்சி ஒளிபரப்புனாங்க நேரலையிலே ஏதோ ஒரு வாட்டி. அப்போ பார்த்தேன், சரி சாமியார் இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் பார்த்தேன் அங்கே ஒருத்தர் போயின்னு வந்துன்னு இருக்கிறாரு. முக்கியமாக அந்த நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணின்னு ஒருத்தர் முக்கியமானவர் தெரியுது. ஏன்னா மேடையில் போய் அந்த எடுக்கிறதும் போகிறதும் அதெல்லாம் பண்ணுறாரு. அவருடைய எண்ணம் அதில் ஓடுது. நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியாதா? சாய்பாபா பற்றி அந்த மெயினாகிற ஆளு நினைப்பேன். அதுக்கப்புறம் பொறுமையாக 2 நாள் கழிச்சு பத்திரிகையில எல்லாம் நியூஸ் இது யார் தான் அவரு அப்படின்னு பார்த்தா அவரு வந்து ட்ரஸ்டியில் ஒருத்தர். அவருடைய இதில் பேர் ஏதோ சுந்தரேஷ் ஐயரோ சுந்தரம் ஐயரோன்னு இருந்தது. ஐயர் பையன் அவ்வளோ பெரிய மகான் கிட்ட இருந்துக்கின்னு அவரை நக்கலாக மனசில் நினச்சிக்கின்னு எனக்கு ஆச்சரியம், சாய்பாபாவுக்கு இது தெரியாமல் இருக்காது எப்படின்னா அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஏஜ் ஆகிட்டோன்னு அவங்களால விட்டுறாங்க. அந்த இருக்குது சார் அதில் அந்த இன்னும் இப்போ போட்டிங்கன்னா கூட அது இருக்கும், அந்த பதிவு இருக்கும். அப்புறம் அவர் மறைஞ்சிடுறாரு. மறைஞ்சிட்டதுக்கு அப்புறம் கரெக்டாக அந்த ஐயர்ன்ற பேர் இருக்கிறவர் அவருடைய தனி அறையில் அவர் நிறைய தங்க கட்டி பணம் எல்லாம் பர்சனலாக வச்சுருந்தார். அவர் யாருன்னா வந்தால் நேராக எடுத்து கொடுப்பார் போது கோயில் கட்டி. இந்த கணக்கு வழக்கு இதெல்லாம் சரியாக வராதுன்னு அப்படியே எடுத்து டைரெக்டாக கொடுப்பாரான். கோயில் கட்டிக்கணும்னா இது கட்டிக்கோ வச்சுக்கோ அது மாதிரி கொடுத்துன்னு இருப்பாங்க. அவர் ஒரே ஆள் அவர் என்ன பண்ண போறாரு அதெல்லாம் வச்சு. அவர் மறைஞ்ச உடனே அந்த தங்க கட்டி பணம் எல்லாத்தையும் இந்த ஐயர் அவர் கார்லாம் வச்சு எடுத்துக்கின்னு நைட்டாக கிளம்பி போறாரு. இன்ஃபர்மேஷன் வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டு மறுநாள் செய்தி வருது. அப்போ அந்த நினைப்பு சரியாக்குதா? நீ ஒரு பக்தியா ஒரு மகானா நினைச்சிருந்தீன்னா அந்த பணம் எல்லாம் வந்து நல்ல விஷயத்துக்கு உபயோகப்படுதுன்னா அவர் எதுக்காக வச்சிருந்தாரு தெரியல. மேற்கொண்டு நல்ல விஷயத்துக்கு அதை அங்கே இருந்து நீ செய்யலாம். ஆனா அதில் தான் வாரி சுருட்டிக்கின்னு இவர் கலப்பின்னு போறாரு. போலீஸ் வந்து பிடிக்குது, நியூஸ் வருது. அப்போ அந்த பதிவு சரி தானே? ஒரு கேவலமான நினைச்சுன்னு நீ யாரு என்ன எனக்கு தெரியாத. அதுவும் ஒரு அத்தாட்சி. ஒருவேளை எதிர்காலத்தில் என்னடா இந்த தாசன் ஒருத்தர் இப்படி சொல்றாரு, உண்மையிலேயே இது நான் ஒரு விழியெல்லாம் போட்டிருக்கிறேன். நமது எண்ணங்களையும் பதிவு செய்கின்றன வீடியோக்கள்னு போட்டிருக்கிறேன். அதை யூடியூப்ல அவன் பாப்பான் தான் உட்காந்துக்கிறான். அப்படியே ஒரு 100 வியூஸ், அப்படியே 120 பேர் பார்த்துட்டாங்க. பத்தாவா உனக்கு அப்படின்னுவா. அந்த 120 பார்ப்பாங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் 10 லைக் விடுவேன். நான் நினச்சிக்கிது 10 பேர் தான் பார்த்துக்கிறாங்க சொல்லிட்டு. நான் நல்லா பலமுறை சொல்லிட்டேன், யூடியூப் ஹைலைட்ஸ் எல்லாம் நான் போட முடியாது, அது எனக்கு விஷயமே இல்லை. அது இருக்கிறது அதுவும். அப்போ யாரா அது தெரியும் போது அதை பாப்பார மூடுக்கு மாற்றி கூட ஆராய்ச்சி பண்ணிப்பான். ஒரு பிரிவாக சொன்னார் இப்படி, அதனால அப்படி ஆராய்ச்சி பண்ணேன். அவனுக்கு வேலையை அதே தானே, ஏதோ பண்ணிட்டோம் போட்டோம். ஆனால் பின்னால் கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த பதிவு அதில் இருக்கிறது. கடைசியாக நான் பார்த்த இந்த எண்ணெய் பதிவு அப்படிங்கிறது வந்து சமீபத்தில் நம்முடைய பிரதமர் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு நல்ல ஒரு பெரிய நிகழ்ச்சியில் இது பண்ணி 42 முறை கைத்தட்டு வாங்கினார் இல்லையா? வாங்கி அப்புறம் அந்த இந்திய நாட்டை சேர்ந்தவங்க தான் துணை அதிபர் அவங்க உட்காந்துக்கிறாங்க. அப்படின்னு ஒரு அதுக்கு ஒரு கைத்தட்டு 42 கைத்தட்டில் கைத்தட்டும் போது அந்த அம்மாவுடைய அண்ணம் பதிவும் அது இருக்குது. யார் அதை பார்ப்பாங்கன்னு தெரியல. இவர் அப்படியே பொழுது பேசுவார். இந்திய நாட்டை சேர்ந்த பாப்பாத்தி தான், உங்களுக்கு தெரிஞ்சது தான். அந்தம்மா கருப்பு இனத்துக்கு போராடுறோம். அந்த நம்ம பிராமின்லாம் அங்கே ஒன்றா கருப்பு தான் தெரியுதா? இவங்க இங்கே தான் சும்மா நானே கேட்டேன். என்னை வந்து ஒரு பாப்பாத்தி வந்து என்னத்த கருங்குரங்கு மாறிக்கிற, கொரில்லா மாறிக்கிற அப்படின்னு போட்டுச்சு. சரி இருக்கட்டும், நீ நானும் 2 பேரும் லண்டன் தெருவில் நடந்து போகலாம். நீ பாப்பாத்தி தானே, என்ன பிளாக்குன்னு சொல்லிட்டுவான். உன்னை ஒயிட்டுன்னு சொல்கிறானா இல்லை பிளாக்கின்னு சொல்கிறானா பார்க்கலாம். பிளாக்கி தான் இவங்க எல்லாருமே தெரியுதா? இங்கே நம்ம கிட்ட இந்த மாதிரி அந்த மாதிரி தான் அங்கே அந்த அம்மா பிளாக்கி, அங்கே இங்கே வந்து ஐரூட்டம்மா. இப்படி தான் இது ரொம்ப கேவலமானதுங்க. இந்த பச்சோந்தியை விட கேவலமானதுங்க. இடத்துக்கு தகுந்த வேஷம், அதுக்கு தகுந்த விளக்கம் கொடுத்து அப்படியே ஒரு விளக்கம் அங்கே கொடுக்குது, அப்படியே இங்கே வந்து அது மாதிரி வேற விளக்கம் கொடுக்குறது. புரியுதா? அப்போ அந்த அது நினைக்குது இவரை பத்தி அது இருக்குது. என்ன நினைச்சு தெரியுமா? தெரியல. இது எங்கடா வம்பளுக்கு இப்பெல்லாம் மாட்ட போதா என்னன்னு தெரியல. அது போய் அரசியலா போயிட போகுது எங்கடா அப்படின்னு நினைச்சது பாரு. அந்த மாதிரி தான் நினைச்சது இல்லையா? சீட் அப்படின்னு. இவர் வந்து ஒரு ஏமாத்துக்காரன்
அப்படின்னு நினைச்சது. அது இருக்குது. அது வெளியில சொன்னோன்னு கைது. அதான் அரசியல். அரசியல் மட்டும் இல்லை, உலக வாழ்வே இப்படித்தான். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று தான் வாழுது தவிர ஒருவர் எண்ணத்தை இன்னொருவர் தெரிந்து வாழுகிற உலகம் இன்னும் அமையவே இல்லை. இவங்க எண்ணத்தை இவங்க மறைச்சிக்கிறது, அவங்க எண்ணத்தை அவங்க மறைச்சு 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 தான் வாழுது உலகம். அப்ப அந்த கடவுள் அருள் பெற்றவனுக்கு உண்மைகள் எங்க இருந்தாலும் கலப்பி கலப்பி வருது. பத்தியா, நான் சொல்றது அந்த விழியம் என்கின்ற வீடியோலையும் இருக்கிறது. இதுவும் உண்மை. வேணும்னா இவங்க எதிர்காலத்தை இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா நான் சொன்ன இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பா இருக்கும். எடுத்து போட்டு இவர் சொல்றது உண்மையிலேயே அந்த பதிவுல இருந்துதா பார்த்து செக் பண்ணிக்கிட்டோம். அதனால இன்னைக்கு நான் தூக்க கலகமா இருக்குவேன். ஏன் நம்ம டயர்ட் ஃபேஸை காமிச்சின்னு. அதெல்லாம் பதிவாக போகுது அப்படின்னு நினைச்சேன். ஆனா இதையே சப்ஜெக்டா வச்சு உங்களுக்கு என்னால சொல்லி கொடுக்க முடியும்னு தோணுச்சு. அதனால திரும்ப கேமரா சொல்லிட்டு உங்களுக்கு பிரயோஜனமா உங்களுக்கு உபயோகப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நான் சொன்ன விஷயம் கண்டிப்பா ரெண்டு வேறதான். உலகியல் மக்கள், சாதாரணமா வாழற மக்கள் வேறதான், இறை அருள் பெற்ற அருளாளர்கள் என்பது வேறதான். நடுவுல பாப்பா பூந்து சீட்டிங்க மாடி அவனுக்கு தோதான அந்த பிராமண சீட்டை அவன் பெரியவங்க அவங்க வசதின்னு காட்டுறதும், ஜாதி இல்லைன்னு சொல்ற நான் பிராமின் சித்தர்களோ முனிவர்களோ அவங்க பெரிய நிலையில இருந்தா கூட ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு லாபம் இல்லை, அதனால அவங்க போய் சொல்றாங்க துரோகின்றதும் இது அவனுடைய இயல்பு, 2000 வருஷமான இயல்பு. அந்த ரெண்டுத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வகுப்பிலே சந்திப்போம்.